ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி அழகாக ஒரு கிஃப்ட் பேக் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு A4 சைஸில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபோல்ட் பண்ண போர்ஷனில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து கீழே 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2 ஓரத்தையும் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த போர்ஷன் தான் கிஃப்ட் பேக்கோட பேஸாக இருக்க போது அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ மடிச்சு விட்டதை திருப்பி விரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். அடுத்து இந்த 2 நுனியையும் இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு 4 ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அந்த போர்ஷனில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சிருங்க. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி அலைன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இதே மடிப்பை பின்னாடியும் திருப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நமக்கு பேக் ரெடி ஆயிரும். இப்போ மேலே ஒரு 1.5 சென்டிமீட்டர் எடுத்து மார்க் பண்ணிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியும் லாக் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண ஏரியாவில் ஒட்டிடலாம். இன்னொரு பேப்பர் ஸ்டிப் எடுத்து கீழே ஒட்டிட போகிறோம். இப்படி ஒட்டிட்டோன்னா நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிஃப்ட் பேக்கை நம்ம பேப்பர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் இந்த பேப்பர் ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். இதில் எந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வரைஞ்சிட்டு அதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடச்சிரும். இதுக்கு நடுவில் ஒரு ஹாஃப் கட் பல் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மொத்தம் 3 ஃப்ளவர் டிஃப்ரெண்ட் சைஸில் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாம் எடுத்து நம்ம கிஃப்ட் பேக்கில் பேஸ்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்மைலி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் இப்படி ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த தனித்தனி பீஸையும் எடுத்து நம்ம பேக்கில் ஒட்டிடலாம். இப்போ பேக்கு கீழே சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி ஒரு பேப்பர் ஸ்டிப் கட் பண்ணி அதை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிஃப்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே கிஃப்ட் பாக்ஸ் மேக்கிங் வீடியோவில் சொன்ன மாதிரி சின்னதாக லைட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஹெவியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா திக்கான கார்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.